ஃப்ரெண்டா? எனக்கு பாட்டுங்க ரொம்ப பிடிக்கும். ஐயோ, இன்னொரு பாட்டு பாடுங்களேன். வேணாங்க. ஒரு பாட்டுலயே நிலைமை ரொம்ப விபரீதமா போச்சு. நல்ல பாட்டு கேட்டா நான் உயிரே விட்டுடுவேன். அடுத்த தடவை கண்டிப்பா நல்ல பாட்டா பாடுறீங்க. என்னங்க என்ன போய் நீங்க வாங்க போங்கன்னு கூப்பிடுறீங்க? சரிம்மா. அம்மாவா? என்ன காதம்பரின்னு கூப்பிடுங்க. சரிடி. என்னங்க கை இப்படி நடந்தது? ஐயோ, உடம்பெல்லாம் சுடுது. ஜுரமா? ஐயோ குமார், ஆபத்து என்ன விட்டு போகாத. இருக்கேன். நான் அப்புறமா வந்து பாக்குறேன். நல்ல வேளை சமயத்துல வந்து என் கற்பை காப்பாத்தினேன். நான் ஒண்ணும் செய்யலடா. அவங்கதான் என் பாட்டை கேட்டுட்டு மனம் திறந்து பாராட்டினாங்க. பார்த்தேன மனசை திறந்து பாராட்டினத. ஏண்டா, உனக்கு ரெக்கமெண்டேஷன்ல வேலைக்கு ஏற்பாடு செஞ்சு வச்சா அங்க பொம்பளைங்க இருக்கிற இடத்துல வேலை செய்ய பயமா இருக்குன்னு சொல்லிட்டு இங்க கிழவிய பிடிச்சா கொஞ்சிட்டு இருக்க. கிழவியா? டேய், இவ கேரியர் தான் நர்ஸ். கேரக்டர் ரொம்ப worst. சிவராமகிருஷ்ண கணபதி சுப்பிரமணியா, பொண்ண பார்த்த கண்ணை நோண்டி விடுவேன். சீ சுமாரு. ஐயோ, நான் உங்களை சொல்லிங்க. நீங்க ரொம்ப நல்லா பாடுனீங்க. ரொம்ப தேங்க்ஸ். குமார் சார் ஃப்ரெண்டா? உங்க பேர் என்ன? சிவராமகிருஷ்ண கணபதி சுப்பிரமணியன். பேரே ஒரு முழநீள இருக்கு போல இருக்கே. கொஞ்சம் சுருக்கிக்கலாமா? உங்க இஷ்டம். நீங்க எப்படி கூப்பிட்டாலும் சரி. சிவராமகிருஷ்ண கணபதி சுப்பிரமணியன். நான் தான். சிவ சுப்பிரமணியன். சிவான்னு கூப்பிடுறேனே. நீங்க அதையும் சுருக்கி வான் கூட கூப்பிடலாம். சிவா சிவா சிவா. எங்க வாடகைக்கு சைக்கிள் கிடைக்குமா? ஏயா உனக்கு கொழுப்பா? சைக்கிள் கடையில சைக்கிள் கிடைக்காம பின்ன என்ன பிரியாணியா கிடைக்கும்? இந்த சைக்கிள் கடையில பேர் தெரியாதவங்க யாருக்கும் சைக்கிள் தர மாட்டோம். டீக்கே எங்கேயோ கேட்ட குரல். தலைவர் ரஜினி. இந்தாப்பா, தெரிஞ்சவங்க பேரா சொல்லு, சைக்கிள் தரோம். நேரு, காந்தி, அண்ணா, பெரியார். திமிரா? இந்த ஏரியாவுல உள்ள ஆளை சொல்லுப்பா. அதுவும் அந்த வீட்டுல இருக்காரு குமார், அவரோட ஃப்ரெண்டு. நான் கிராமத்துல இருந்து வந்திருக்கேன். அடே 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 அடே, அந்த கிராமத்துல இருந்து வந்து கிராக்கி நீ தானா? கிராக்கியா? பையன் சொல்றான். மெட்ராஸ்ல கிராக்கினா பையனா? ஆமா, உனக்கு வேலை கிடைச்சிருச்சா? கிடைக்கலீங்க, முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். அதான் சைக்கிள் எடுத்துட்டு போய் எடுத்துடலான்னு பாக்குறியா? வேலை கிடைக்கிறது அவ்வளவு சாதாரண விஷயமா? கஷ்டப்படணும்பா. 10 வருஷத்துக்கு முன்னாடி எங்க அப்பா இதே கடையில கஷ்டப்பட்டு உழைச்சாரு. ஆனா 5 மாசத்துல முதலாளி ஆயிட்டாரு. இப்பெல்லாம் அப்படி பண்ண முடியாதுங்களே. ஏன்? முதலாளி கல்லாவை பூட்டி சாவி எடுத்துட்டு போயிடுவாரு. எங்க அப்பா அப்படி பண்ணலையப்பா. பின்ன முதலாளி தூங்கும் போது தலையில கல்ல போட்டாரே. ஐயோ, பயங்கரமான குடும்பம், ஆர்ஆர் ஃபேமிலி. அப்படிதான் நாங்கெல்லாம் முதலாளி ஆனோம். நீங்களும் உங்க அப்பா தூங்கும்போது தலையில கல்ல போட்டீங்களா? ஆமாப்பா, ஆமா. நான் சைக்கிள் எடுத்துட்டு போட்டுமா? சைக்கிள் எடுக்கிறனா அவ்வளவு சாதாரண நினைச்சியா? நாங்க இன்டர்வியூ அப்ப அது பதிவு சொல்லிட்டு எடுத்துட்டு போ. இன்டர்வியூவா? பயணிச்சியா? பரவாயில்ல, எடுத்துட்டு போ. ரொம்ப தேங்க்ஸ்ங்க. எது இது என்னது? வாடகை பணம் எண்ணி பாருங்க, அதிகமா இருந்தா என்கிட்ட கொடுத்துருங்க. சரியா தான் இருக்கும். அம்மா தீபா, இத எண்ணி பார்த்துட்டு உள்ள வைமா. என்னங்க பாகம்? 2 நாளா எப்படி இருமாம இருக்கிறீங்க? அதுல பாருங்க, டாக்டர் யமதர்மராஜன் கிட்ட மருந்து வாங்கி சாப்பிட்டேன். இருமல் கப்பு நின்னு போச்சு. என்னாச்சு என்னாச்சு? பாத்தீங்களா, எனக்கு மூச்சு திணறுதுங்க, மூச்சு விட முடியலீங்க. அப்படியா? இதுக்கு யமதர்மராஜன் கிட்டே மருந்த வாங்கி சாப்பிடாதீங்க. ஏங்க? கப்புன்னு இருமல் நின்னு போலாம், கப்புன்னு மூச்சு நின்னு போச்சுன்னா ஐயோ, அந்த 2வது செடிக்கு தண்ணி ஊத்தவே இல்லையே. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? செடி எல்லாம் எப்படி வளருதுன்னு பாத்துட்டு இருக்கேன். செடி தானா வளரும். நீங்க போய் உங்க வேலையை பாருங்க. ஹலோ, குட் மார்னிங் அங்கிள். என்னமா பண்ணிட்டு இருக்க? செடிக்கு தண்ணி ஊத்திட்டு இருக்கேன். வெரி குட் எக்ஸசைஸ். யாருவன்? ஓட்டக்காரனா? ஐயோ, குமாரோட ஃப்ரெண்ட். குமாரோட ஃப்ரெண்டா? பச்சோலே சிவராமகிருஷ்ண கணபதி சுப்பிரமணியன். குமார் என்ன பண்ணிட்டு இருக்கான்? உள்ள தூங்கிட்டு இருக்கான். தூங்கிட்டு இருக்கானா? அவனுக்கு என்ன பண்ற பாரு. ஐயோ குமார், குமார், குமார் எதிரா. யூ லேசி பம். சும்மாடா, எதிரா. குமார் எதிரா. மாமா எப்போ வந்தீங்க? மாமா எப்ப வந்தேனா? காலை வேலையில எக்ஸசைஸ் பண்றானா? அதுக்கு தூங்கிட்டு இருக்கியா? குளிர் தாங்க முடியல. குளிருதா? ஒரு முறை ஆர்மில எங்க போஸ்ட் வேலைக்கு
லடா புண்ணு எப்படி இருக்கு தெரியுமா? உறைஞ்சிருந்தா உடம்பே. தூங்குவேனா? என்ன பண்ணுவேன்? எக்ஸசைஸ் பண்ணுவேன். தண்டால் எடுப்பேன், பஸ்கி எடுப்பேன். எக்ஸசைஸ் பண்றா, பண்ற எக்ஸசைஸ் பண்ற மாமா. கையா விபூதி பையா எங்கய்ய பாருவேன். தட்டுனா நங்கு நங்குன்னு கோவில் மணி மாதிரி கேட்கும் சத்தம். பாத்தியா? கை தூக்குவேன், உங்க கை தூக்குவேன். அவரை மாதிரி எக்ஸசைஸ் பண்ணு. வெரி குட், வெரி குட். எப்பதான் டெய்லி எக்ஸசைஸ் பண்ணோம். ஓகே 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 சார். ஓகே அப்பா போயிட்டாரு. நல்ல வேலை. ஏமாத்துறீங்க. லடாக்கு சுத்த மாதிரி சுட்டு தள்ளிடுவேன். ஓகே ஓகே சார். ஓகே சார். ஓகே சார். ஓகே சார். யாரா இந்த குடாக்கு? ஆனா உன லடாக்குங்கிறாரு. எங்க மாமாடா, அவர் ஒரு லூசு. அவருமா? பாடுறா, அடிக்கடி இங்க வருவாரு, என்ன எக்ஸசைஸ் பண்ண சொல்லி தொந்தரவு பண்ணுவாரு. பண்ணலன்னு வச்சுக்கோ, அடிச்சு கொண்டு போட்டு போயிடு. அவருக்கு நீ ஏன் பயப்படுற? அவருக்கு இருக்கிற ஒரே ஒரு உறவுக்காரன் நான் தான்டா. 1 லட்சம் ரூபாய் பேங்க்ல வச்சிருக்கேன். அப்ப தலைகீழா நின்னு எக்ஸசைஸ் பண்ணலாம், லுங்கிய மடிச்சு கட்டிக்கிட்டு. டாக்டர் மாத்திர பூதம். முதுகு அதான். ஆமாடி, அப்படியே அந்த மருந்து சீட்டை கொண்டு போய் மருந்து வாங்கிட்டு வந்துருமா? உங்க முதுகு வலியால என் உயிர் தான் போகுது. உங்களுக்கு மருந்து தானே வேணும்? நான் ஏற்பாடு பண்றேன். எதிர்த்த போர்ஷன்ல தான் நம்ம புதுசா பேர் வச்ச அப்பாவி இருக்காரு, அவரை அனுப்புவோம். எனக்கு ஒரு சின்ன உதவி செய்வீங்களா? சொல்லுங்க, நீங்க எப்போ கூப்பிடுங்கன்னு காத்துட்டு இருக்கேன். எங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைங்க. ஐயோ, அப்பா உடம்பு சரியில்லையா? ஆம்புலன்ஸ்க்கு போன் பண்ணிட்டு வந்துருங்க. எங்க உறவுக்காரங்களுக்கு தந்தி கொடுத்துட்டீங்களா? ஐயோ, என்னங்க இருக்கிறது ஒரே அப்பா, பதட்டமே இல்லாத இருக்கீங்க. ஆமா, உங்க வழக்கம் இப்படி எரிக்கிறதா புதைக்கிறதா? இல்லைங்க. வீட்லயே வச்சுக்க போறீங்களா? என்னதான் பெத்தப்பா இருந்தாலும் வீட்லயே வச்சு கூடாதுங்க. 4 நாளாச்சுன்னா நாரிடும். ஐயோ, அவருக்கு ஒண்ணு இல்லைங்க. அப்புறம் ஏன் புதைக்கணுங்கிறீங்க? இருந்துட்டு போட்டோம். ப்ளீஸ் என்ன கொஞ்சம் பேச விடுங்க. அவருக்கு ஒண்ணும் இல்ல, சின்ன முதுகு வலி. ஓ. மருந்து வாங்கி தரணும், கொஞ்சம் வாங்கிட்டு வரீங்களா? நான் கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டேன். நானே போய் மருந்து வாங்கிட்டு வரேங்க. நீங்க பணம் தர வேண்டாம், நானே வாங்கிட்டு வரேன். ஓ சாரி, பணம் தரீங்களா? மறந்துட்டேன், இப்ப கொண்டு வரேன். வந்து வாங்கிட்டுப்பா. பரவாயில்ல. என்ன கஷ்டம், என்ன கஷ்டம். ஒரு வயசு பொண்ணு ஒரே ஒரு வியாதிக்கார அப்புறம் வச்சுட்டு என்ன பண்ணுவா? என்னடா தானா புலம்புற? அப்பா நான் காலேஜுக்கு போயிட்டு வரேன். ஏமா காலேஜுக்கு போறேங்கிறியே, இன்னும் மருந்தே வரலையேம்மா. பையன் அனுப்பிச்சிருக்கேன், பையன் வந்துருவான். சும்மா தொலை கிடக்காதீங்க. பரவாயில்லைங்க, ஊர்ல நாட்டு வைத்தியம் பண்ற எங்க பாட்டி கூட என்ன செல்லமா பையன் தான் கூப்பிடுவாங்க. உங்க ஊர்ல உங்க பாட்டி உன்னை எப்படி கூப்பிட்டா எனக்கு என்ன வந்துச்சு? ஏன் முதுகு வலிக்கு மருந்து என்ன ஆச்சு? எங்க பாட்டி முதுகு வலிக்கு ஒரு நல்ல மருந்து சொல்லுவாங்க. உங்க பாட்டி முதுகுவலி பத்தி எனக்கு என்ன? ஏன் முதுகுவலிக்கு மருந்து? இல்லீங்க, எங்க பாட்டி உங்க முதுகு வலிக்கு ஒரு நல்ல வைத்தியம் சொல்லுவாங்க. சொல்லு. இந்த சப்பாத்தி கள்ளிய பெரிய முள்ளோடு எடுத்து 10 நிமிஷம் நடுமுதுகுல சூடு பறக்க தேய்ச்சா முதுகு வலி போயிடும். அப்புறம் என் முதுகு என்ன ஆகும்? சப்பாத்தி கள்ளி பெரிய முள்ளு 10 நிமிஷம் தேய்க்கணும். பரலோகம் தாயா போகணும். இன்னொரு வைத்தியம் இருக்குங்க, அத சொல்லு. முள்ளுக்கு சாப்பிடணும். அரளி, ஆமனுக்கு, ஊமத்தங்காய நல்லா கொதிக்க வச்சு இந்த கள்ளிப்பால்ல தோச்சு காலை மாலை இருவேளை உள்ளாக்கல தடவினா அப்புறம் வாயே திறக்க மாட்டீங்க. இப்படியா திறக்க முடியும்? ஆள் இருந்தா தானே திறக்கிறதுக்கு. இவ்வளவு சொன்னியே, ஒரு மருந்தை விட்டுட்டியே. என்ன மருந்துங்க? வெடி மருந்து. ஏமா இவன் என்ன பையனா இல்ல எனக்கு எமனா? என் பாட்டி உங்களுக்கு சரிப்பட மாட்டாங்க. நீங்க சொன்ன மருந்தையும் வாங்கிட்டு வரேங்க. யாருங்க பெரிய ஒரு உடம்பு சரியில்லை, போயிட்டு அப்புறம் வாங்க. தீபா தீபா கவலையா இருக்கு, தொந்தரவு பண்ணாதீங்க, சொன்ன கேளுங்க. ஐயோ வேணாங்க, குத்தாதீங்க. யாருங்க? எதிர் போர்ஷனுக்கு புதுசா வந்திருக்காரு, அப்பாவுக்கு மருந்து வாங்கிட்டு வர போறாரு. அப்பாவுக்கு மருந்தா? ஏய், அந்த மருந்து சீட்டை கொண்டா அப்படி. மாமா, உங்க காரியத்தை கவனிக்கிறதுக்குன்னு நான் இருக்கேன்ல. காரியமா? ஆமா. கண்ட பசங்கிட்ட மருந்து வாங்கிட்டு வர சொல்றீங்களே. ஏய், இனிமே ஏதாவது சாக்கு வச்சுக்கிட்டு இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்ச பல்ல 32 உடச்சிருவோம். படவா போட. என்னடா இவ்வளவு சீக்கிரம் மருந்து வாங்கி கொடுத்துட்டு வந்துட்டியா? ஒரு பொண்ணு சொன்னா அதுக்கு மதிப்பே தண்ணி தாண்டா. மருந்து வாங்கலடா. ஏண்டா? எவனோ தீபாவுக்கு முறை பையனா என்ன கண்ணாபின்னு திட்டுட்டு மருந்து செடியும் பிடிங்கிட்டு போயிட்டான். அடட, உன் காதலிக்கு வில்லன் வந்தாச்சா? வெரி குட். இப்பதான் விஷயமே சூடு பிடிக்குது. இப்படிதாண்டா நான் காதலிக்கும் போது ஒரு வில்லன் வந்தான், அவனை அடிச்சு துரத்தி அனுப்பிச்சிட்டேன். ஆனா அப்புறம் அந்த பொண்ணோட பேசுறதே நிறுத்திட்டான். ஏன்? நான் அடிச்சு அனுப்பிச்சத உன் புருஷன். அடே, குழாயில் தண்ணி வராது. என்னப்பா இங்கே செட்டில் ஆயிட்டியா? மணியாச்சு இன்னும் காணோம். அண்ணன் யார தேடுறாரு? அவன் காதலியை தேடுறான். அவன் ஒரு காதல் மன்னன். இவருக்கு காதலியா? காதலுக்கு கண்ணு இல்லங்கிறது உதாரணமே இவன் தான். அவரை பத்தி உங்களுக்கு தெரியாது. இங்க பெரிய தம்பிங்கிறது யாரு? ஏன் நான் தான். ஏன் என்ன நினைச்சிட்டு இருக்க?
நேத்து பஸ் ஸ்டாண்ட்ல பாத்து என் தங்கச்சி சினிமா கூப்பிட்டியாமே. என்ன படங்க? யோ சுமாரியா, சரிக்கா. கண்டவங்கள பார்த்து பல்லே இழுக்கிற குடும்பம் இல்ல நாங்க. ஏமா கத்துற? வாமா எங்க உள்ள வாமா, விளவரைய பேசுவான் வா. என்னங்க காதல் மன்னனுங்க உள்ள டோஸ் வாங்க போறாரு? ஆமா, அந்த சட்டி தலையன் அடிபட போறான். இந்த சென்னை நகரத்திலே சிறப்பான சைக்கிள் கடைக்குள்ள சிலுமிஷன் நடக்க போகுது. மகா பொதுஜனங்களே வாங்க, ஐயா வாங்க, எல்லாரும் வாங்க. டேய் நீயும் வாடா. நான் வந்து ரொம்ப நேரம் ஆச்சுப்பா, நீ வேற நேரங்காலம் தெரியாம. யாரும் பார்க்க மாட்டாங்க. 2 கேட பள்ளியில காவலுக்கு வச்சிருக்கேன். என்ன அடியோட மாத்திட்டீங்களே. அதுதான் என் தொழில் ரகசியம். மச்சான் வீட்டுக்கு போறீங்க? வந்துட்டா போச்சு. அப்புறம் உன் தங்கச்சி கேட்டா சொல்லு. எப்போ என் தங்கச்சி நினைப்புதான், ஏன் நினைப்பு இல்லையா? ஓ நினப்பும் தான். நீ டயரு, அவ டீப்பு. கண்ட நாய்களை உள்ள விடாதீங்க. ஏய் டாட்டா, திரும்பி சொல்லுமா. பட்டுமா? எப்படி வந்த பொண்ணு எப்படி திரும்பி போறா? ஐயோ அண்ணன் கண்ணு முழுக்க லிப்ஸ்டிக். அதான் என் காதல் சொன்னான். ஐயோ அண்ணே, உங்களை பத்தி தெரியாதமா தப்பா பேசிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க. நான் ஒரு பொண்ணை காதலிக்கிறேன். இந்த பொண்ணா எடுத்துக்க. ஐயோ, நான் ஒரு குடும்பத்து பொண்ணை காதலிக்கிறேன். ஆனா அந்த பொண்ணு என்ன காதலிக்கிறாளா இல்லையான்னு தெரியல. பேசுனியா? பேசினேன், ஆனா பேசினதை வச்சு ஒண்ணும் கண்டுபிடிக்க முடியலையே. சரி விட, நான் பாத்துக்கிறேன். ஐயோ என்ன இல்லப்பா, அப்பப்ப நடக்கிற சொல்லு, அதுக்கு தகுந்தாப்புல ஐடியா கொடுக்குறேன். அப்பப்போ வந்து சொல்லட்டுமா? ஆமா. ஒரு 10 ரூபா இருந்தா கொடுங்களேன். உனக்கு 10 ரூபாயும் கொடுத்து ஐடியாவும் கொடுத்து அந்த பொண்ணை கொண்டாந்து இங்க விட்டேன்னு வச்சுக்க, இதுக்கு பேர் சைக்கிள் கடை இல்லப்பா, மாமா கடை. மெட்ராஸ்ல சைக்கிள் கடைனா மாமா கடைன்னு பேரா? ஐயோ. ஹலோ. ஹலோ, வாங்க வாங்க. என்ன புக் படிச்சிட்டு இருக்கீங்க? மாலைமதி ஆகாயத்து பறவைகள். அது இல்லீங்க, பார்க்ல உட்கார்ந்து படிக்கிறீங்களேன்னு கேட்டேன். ஏங்க பார்க்ல உட்கார்ந்து புக் படிக்க கூடாதா? ஐயோ மெட்ராஸ்ல. மெட்ராஸ்லயே புக் படிக்க கூடாதா? என்னங்க அநியாயம் இது? ஐயோ ஐயோ, அது இல்லீங்க, ஆ. மெட்ராஸ்க்கு வேலை தேடி வந்துட்டு வெட்டியா உட்கார்ந்துட்டு இருக்கீங்களே. நானும் வேலை தேடாத இடமே இல்லைங்க. யாருக்குமே திறமை புரிய மாட்டேங்குதே. என்னங்க இது? ஒருத்தர் கூட உங்க திறமை புரியல? ஒருத்தருக்கு புரிஞ்சுது, வேலை கொடுத்தாரு. அடுத்த நாளே என்ன கூப்பிட்டு நீ செய்யற வேலையை ஒரு கழுத கூட செய்யுனாரு. உடனே நானும் சொன்னேன், நாளையில இருந்து நீங்களே செய்யுங்க சார். ஓட வெள்ளன்ட்டார். நீங்க இவ்வளவு திமிரா பேசினா உங்களுக்கு யார் வேலை கொடுப்பா? இது திமிர் இல்லைங்க, தன்னடக்கம். உங்க அப்பா உங்களை கண்டிச்சு வளர்க்கலீங்க. ஆ? இப்ப என்ன எடுத்துக்கங்க. சரி வாங்க. ம்? சரி, சரி. நான் ஸ்கூல்ல படிக்கும்போது ஒரு தடவை கணக்குல ஃபெயில். ஓ, அதுக்கு எங்க அப்பா பெல்ட் எடுத்து முதுகுல அடி அடின்னு அடிச்சுட்டாரு. அவ்வளவு கண்டிப்பு. உங்க அப்பா எவ்வளவோ தேவையில்லைங்க. நான் ஸ்கூல்ல படிக்கும்போது கணக்கு பரீட்சையில பாஸ். இருந்தாலும் எங்க அப்பா முதுகுல பெல்ட்டால அடி அடின்னு அடிச்சிட்டாரு. ஏன்? பாக்கி 5 சப்ஜெக்ட்ல ஃபெயில் ஆயிட்டேன். அப்போ பிஏ பாஸ்னு சொன்னீங்களே, அதெல்லாம் பொய்யா? அப்புறம் பார்த்து எழுதி பாஸ் பண்ணிட்டேன். இத பாருங்க, லைஃப கொஞ்சம் சீரியஸா எடுத்துக்கங்க. உத்தியோகம் புருஷ லட்சணம் சொல்லுவாங்க. நாளைக்கு நீங்க ஒரு வேலையில சேர்ந்து கை நிறைய சம்பாதிச்சீங்கன்னு வச்சுக்கோங்க. அதுவே பார்க்க அழகா இருக்காரே, கை நிறைய சம்பாதிக்கிறாரே, இவரே நாமே கட்டி கூடாதுன்னு நினைக்கிறேன் இல்லையா? நீங்க நினைப்பீங்களா? யாருக்காவது தோணுமேன்னு சொன்னேன். ஓ. முதல்ல வேலையை தேடுங்க, அப்புறம் தோணுதா இல்லையான்னு பாப்போம். இவளுக்கு தோணுச்சா இல்லையான்னு கூட சொல்லாத போயிட்டாளே. சிவராமகிருஷ்ண கணபதி சுப்பிரமணியா, எங்கடா போயிட்ட? ஊட்டி ஊட்டி வளர்த்த விட்டா போதும்னு உருவிட்டு ஓடிட்டியே. என்னங்க, உங்க பையன்கிட்ட இருந்து ஏதாவது தகவல் வந்துச்சா? இல்லையம்மா. ஒரு லெட்டராவது போடக்கூடாது? யாருக்கு? உங்களுக்கு தான். இப்படி தவிக்க விட்டுட்டு போயிட்டாரு. யார? உங்களுக்கு தான். ஏமா, எனக்கு இல்லாத கவலை உனக்கு எதுக்கு? என்னங்க நீங்க கவலைப்படாம இருக்க முடியுமா? மனசு கேட்க மாட்டேங்குதே. மனசு கேட்க மாட்டேங்குதா? ம். ஒரு அறை விட்ட காதும் கேட்காம போயிடும். போமா வீட்டுக்கு. ரொம்ப கோவமா இருக்கீங்க போல இருக்கு. நான் அப்புறமா வரேன். நீ வரவே வேணாம், போ. ம், ம். என்னடா இது, இவ இல்லாத நேரத்துல இப்படி ஒரு இம்சை. வந்து புடலங்காய், சக்கரை, மிளகாப்பொடி. மிளகாப்பொடி இல்ல, ஐயோ மறந்துட்டேனே. இதெல்லாம் புஸ்தக சமையல் தானே, பேசாம புஸ்தகத்தை கொண்டு வா. எல்லாம் தெரிஞ்சாமே கடாயை தூக்கி ஸ்டவ் மேல வச்சுட்டா அது பாட்டு காஞ்சிட்டு கிடக்கு. அது புஸ்தகத்தை தூக்கி பரடி மேல போட்டாச்சே. ஒரு ஐடியா. இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி. ஒரு நிமிஷம், உடனே வர முடியுமா? இப்படி ஜெட்டியோடயா? பரவாயில்ல, ஜட்டி இருக்கலாம். கொஞ்சம் சீக்கிரமா வாங்க. அப்படி என்ன அவசரம்? வீட்டுல அப்பா இல்ல? என்ன யோசனை? ஏறுங்க. ஏங்க, இது மேல ஏறினிக்கோ என்ன கூப்பிட்டீங்க? சீக்கிரம் ஏறுங்க. என்ன பரணி இவ்வளவு அவசரமா இருக்கு? கொஞ்சம் கீழே வைக்க. அங்க அட்டை இல்லாம ஒரு புத்தகம் இருக்கும், அதுல 193ஆம் பக்கம் எடுத்து படிங்க. அட்டை இல்லாத புஸ்தகம் கிடைச்சதா? 193ஆம் பக்கம். உச்சிக்கு கீழடியோ ஊசி முனை வாசலுக்குள்
மச்சுக்கு மேலேறி. ஐயோ அது சித்தர் பாடலுங்க. நான் மச்சில ஏற போறது சித்தருக்கு எப்படி தெரியும்? ஐயோ அங்க சமைத்து பார் புக் எடுங்க. சமைத்து ஹாய் தீபா, தனியாவா இருக்க? மாமா இல்ல? முடியாது. நான் இல்ல, நான் இல்ல. என்னடா கோபால் நீ சும்மா இரு. ஐயோ ஐயோ ஐயோ. இத பாரு தீபா, கண்ட பொறுக்கி பசங்க இந்த வீட்டுக்குள்ள வர்றது எனக்கு பிடிக்கல. நான் உன்னை கட்டிக்க போறேன். கோபால் மரியாதையா பேசு. இந்த மாதிரி வீண் கனவெல்லாம் கண்டுக்கிட்டு இந்த வீட்டுக்குள்ள வராத. டேய் மச்சி, நம்ம தீபாடா. டேய் நீங்க முன்னாடி போங்க, நான் பின்னால வரேன். போங்க. சரி குரு. உங்கள்தா நம்மள்தா. ராஸ்கல்ஸ். டேய் சாரி மேடம், நீங்க ஒண்ணு போச்சுக்காதீங்க. ஏன்டா டேய், இவங்க நம்ம அக்கா தங்கச்சி மாதிரிடா. அக்கா தங்கச்சியா? மச்சாண்டே. விடுடா. தீபா கவுண்டர், நாம காலேஜ் கட் பண்ணிட்டு சினிமாக்கு போறோம். அவனுக்கு இருக்கான பொறுக்கி பசங்க. நீ வாமா. இடியட் கெட் லாஸ்ட். கனு கணக்குது. இந்த தொட்டியை கொஞ்சம் மாடி வரைக்கும் கொண்டு வரீங்களா? வேணாங்க, என் நிழல் உங்க மேல பட்டா கூட என் காலை விட்டுருவேன்னு உங்க முறப்பையன் சொல்லிருக்காரு. அவனுக்கே இப்படி பயந்து நடந்துறீங்க? எனக்கு என்னங்க பயம்? அதெல்லாம் சும்மா. நீங்க உண்மையாவே வீரரா இருந்தா அடுத்த தடவை கோபால பாக்கும்போது நீங்க விரட்டுல அவன் இந்த பக்கம் தலை வச்சே படுக்க கூடாது. நீங்களே சொல்லிட்டீங்கல்ல கோபால், உன்னை என்ன பண்றேன் பா. ஐயோ, தொட்டியை மாடியில் வச்சிருங்க, நான் கோபால் ஒரு கை பாக்குறேன். ஏப்பா தீபா மேட்டர் என்னாச்சு? நீங்க சொன்ன மாதிரியே நான் தீபாவுக்கு உதவி செய்ய ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சதுங்க. அசத்த வேண்டியதானே? எங்க திடீர்னு தீபாவோட முறப்பையன் வந்துட்டான். எனக்கு அவனுக்கும் பயங்கரமான சண்டை. எனக்கு வந்த ஆத்திரத்துக்கு அவனை ஒரே கராத்தே அடி கொடுத்திருப்பேன். கொடுக்க வேண்டியதானே? எனக்கு தான் கராத்தையே தெரியாது. ஓகே, நீ இப்பவே கராத்தே கத்துக்கிற. இப்பவே வா. ஐயோ இப்போ அப்புறம் மெட்ராஸ்ல இப்பவேனா அப்புறமா? ஐயோ உனக்கு போய் ஐடியா கொடுத்தனே உன்னை. ஐயோ பண்ணி 36 சேம்பர் ஆஃப் ஷாலின் நான் படிச்சிருக்கேன். 36 சேம்பர் ஆஃப் ஷாலின் நானும் இப்ப படிச்சிட்டேன். ப்ரூஸ்லியே தெரியுமா உனக்கு? தெரியுமே. அவன் என்னோட படிச்சவன். ப்ரூஸ்லி உங்க கூட படிச்சாரா? இந்த விஷயம் அவருக்கு தெரியுமா? உங்களுக்கு கராத்தே மணி தெரியுமா? தெரியும். தெரியுமா? அப்ப விட்டுருங்க. ஒழுங்கா இருந்தா ஒரே வாரத்துல உனக்கு எல்லா கலையும் கத்து கொடுப்பேன். இது என்ன தெரியுமா? செங்கல். இது நீங்க சொல்ல வேணாம், எனக்கே தெரியும். ஒரே அடியில இதை உடைக்கணும். நாள முடியுமா? இந்த செங்கலை உடைக்கிறேன்னா இல்லையோ, அந்த கோபால உடைச்சி ஆகணும். கோபால் ஐயா கும்பிடுறேங்க. சின்ன தம்பி இருக்கார? சின்ன தம்பியா? லெட்டர் எழுதணுமா? இல்லங்க, இந்த கடுதாச்சி படிச்சு சொல்லுங்க. அது போதும். படிக்கணுமா? இதை பிரிக்கவே 4 நாள் ஆகும் போல இருக்க. பெரியப்பா துரை எழுதி கொண்டது. அதே பெரியப்பா இருக்காரா? படிக்க படிக்க. நேற்று மாலை வேலை முடிந்து வீட்டுக்கு வரும் வழியில் தம்பி சிவஞானம் தண்ணி அடித்து விட்டு வரும்பொழுது மண்லாரி ஏறி மண்டை உடைந்து விட்டது. தம்பி மேல மல்லாரி ஏறிடுச்சா? தமாசுங்க. தமாஷா. மேல படிங்க. நிற்க நின்னுட்டியா? சந்தையிலிருந்து திரும்பி வந்து கொண்டிருந்த தங்கை செல்லத்தாயின் கழுத்தில் இருந்த 10 பவுன் தங்க நகைகளை யாரோ மொள்ளமாரி பசங்க அடுத்துக்கொண்டு ஓடிட்டாங்க. முதல்ல தம்பி மேல லாரி, அப்புறம் தங்கச்சி கழுத்துறாக காலி. நல்ல தமாசுங்க. என்னையா தமாஷு? யோ, துக்கம் வரும்போது சிரிக்கணும்பாங்க, அதுக்காக இப்படி எல்லாம் சிரிக்காத, துக்கம் அதிகமாயிடும். சரி மேல படிங்க. எனக்கும் அடிக்கடி நெஞ்சு வலி வருகிறது. போற போக பார்த்தா இவரு டிக்கெட் வாங்க போல இருக்கு. ஏன் உனக்கு ஈவிரக்கமே கிடையாதா? உங்க பெரியப்பா எவ்வளவு மனசு வருத்தப்பட்டு லெட்டர் போட்டிருக்காரு. எங்க பெரியப்பாவா? எனக்கு வந்த கரவாசே இல்லீங்க. பின்ன மளிகை கடையில மஞ்சள் பொடி மடிச்சு கொடுத்த தாளுங்க. தாள் ஏதோ எழுதி இருந்தது. நீங்க சும்மா தானே இருக்கீங்க. யோ, சும்மா இருக்கேனா? விளையாடுறியா? துட்டு குடியா? துட்டா? எவனாவது காதுல பெரிய கடுக்கம் போட்டு இந்த பக்கமா வருவான், அவன்கிட்ட கேளுங்க. பாருடா, தம்பி நல்லாவே படிக்கிறாரு. என்னடி சொல்ற? உன்கிட்ட சொல்றதுக்கு என்ன?
எனக்கு எல்லா சப்ஜெக்டும் வருது. இந்த தர்த்தம் முடிச்ச சரித்திரம் மட்டும் வர மாட்டேங்குது. இந்த செமஸ்டர்ல பாஸ் பண்றது கஷ்டம்னு ப்ரொஃபசர் ஃபீல் பண்றாரு. இதெல்லாம் பெரிய விஷயமா? ஃபெயில் ஆனா போச்சு. இல்ல டியூஷன் வச்சா போச்சுன்னு. ஆமா, அதுக்கு வாத்தியார் தேடணும். அவர் வீட்டுக்கு நான் தினமும் போகணும். வெளியே தனியா போக எங்க அம்மா விட மாட்டாங்க. நீ ஏன் வெளியே போற? வாத்தியார வீட்டுக்கு வர வச்சா போகுது. அப்படி யாரு கிடைப்பாங்க? நம்ம வீட்டுல குமார் இருக்காரே சிவா, அவர்தான். ஓஹோ, நீ எங்க வரன்னு இப்பதான் புரியுது. நீ லவ் பண்றவருக்கு வருமானம் தேடி தரியாக்கும். நான் அவரை லவ் பண்றேன்னு சொன்னேனா? ஏதோ உனக்கு டியூஷன் வேணும்னு சொன்னியே, அவரும் பிஏ படிச்சுட்டு சும்மா தானே இருக்காரு. அதான் சொன்ன. எனக்கு ஒரு பழமொழி ஞாபகத்துக்கு வருது. என்ன? சோழியம் குடுமி சும்மா ஆடாது. இந்த பாரு, உனக்கு போய் நான் உதவி செய்ய வந்தனே. என்ன என்ன நீ சும்மா விளையாட சொன்ன, கோச்சுக்காத. ஆமா, பர்டிகுலரா சிவா கிட்ட தான் டியூஷன் வச்சுப்பேன்னு எங்க அப்பா கிட்ட எப்படி சொல்ல முடியும்? உனக்கு டியூஷன் வேணும்னு மட்டும் உங்க அப்பா கிட்ட சொல்லு. அவர் ஒண்ணு புரியாம குமார் கிட்ட வந்து நிப்பாரு. என் மவ ஜெயாவை பத்தி சொல்லிட்டு போலான்னு வந்தேன். ரொம்ப வீக்கா இருக்கிறா. அதுக்கு ஏதாவது மருந்து வாங்கி தரணுமா? நம்ம கையில ஆள் இருக்கான். மருந்து வாங்கி தரத்துக்கு ஒருத்தன் ஊர்ல இருந்து வந்திருக்கான். அடாடா, வீக்குன்னா உடம்பு வீக் இல்லடா, அவளுக்கு இஸ்திரி வரல. ஓ, இஸ்திரியா? இஸ்திரி போடுவியாடா? பெரிய கரண்டா? என்னடா படிச்சிருக்கிறீங்க? இஸ்திரின்னா ராஜாராணி கதை வரல. இஸ்திரி? ஆமா, அவளுக்கு பிரைவேட் சொல்லி கொடுக்க ஒரு பொம்பளை டீச்சரை ஏற்பாடு பண்ண முடியுமா? சார், டீச்சர் ஒரு பொம்பளையா தான் இருக்கணுமா? இல்ல அச்சம், மடம், நாடம், பயிர்ப்பு இதெல்லாம் நிறைஞ்சவரு ஆம்பளையா இருந்தா பரவாயில்லையா? அப்படி ஒரு ஆம்பளை இருக்கிறானா? இருக்கிறான். இதோ பிஏ பாஸ் பண்ணி இருக்கிறான், வேலை தேடிட்டு இருக்கான். இன்னும் கிடைக்கல. சரித்திரத்துல மண்ணு. அப்ப ஒண்ணு செய்வோம். என் மரக்கடைக்கு ஒரு கணக்க புள்ள தேவை. அந்த வேலையும் பார்க்க சொல்லு. அப்படியே என் பொண்ணுக்கு பிரைவேட் சொல்லி கொடுக்க சொல்லு. ரெண்டுக்கும் சேர்த்து 300 ரூபாய் சம்பளம். 300 ரூபாயா? ஏன் போதாதா? இல்ல சார், நீங்க தெய்வம். தம்பி பேர் என்ன? சிவராமகிருஷ்ண கணபதி சுப்பிரமணியன். நீங்க சிவால குறுக்கி செல்லமா கூப்பிடுங்க. தாய் தாப்பா வச்ச பேரை முழுசா கூப்பிடுறதுதான் நல்லது. திரும்ப சொல்லு. சிவராம கிருஷ்ண கணபதி. இத பாத்தியா? பேரெல்லாம் இடியாப்பம் ஊத்துற மாதிரி ஆயி போச்சு. அப்படியே இரு. சிவராம கிருஷ்ண கணபதி சுப்பிரமணியன்.